ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை. நடிகை மஞ்சு லட்சுமியும் விசாரணைக்கு ஆஜரானார். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற உத்தரவு. அனுமதிக்கப்படாத இடத்தில் போராடுவதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அதிமுக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன். அதிமுகவில் பலர் மனப்புழக்கத்தில் இருப்பதாகவும் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். மைத்ரேயனை அதிமுகவில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் ஒழுங்குமுறை குலையக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாக கூறி நடவடிக்கை. மதுரை மாநகராட்சி திமுக மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ய முடிவு என்று தகவல். சொத்து வரி முறைகேடு புகாரில் கணவர் கைதானதை அடுத்து பதவி விலக திட்டம். பாமக தலைவராக ஓராண்டு நீட்டிக்கப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்தில் வழங்க அன்புமணி முடிவு. ஓரிரு நாட்களில் டெல்லி செல்கிறார். மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா நோக்கி நகர வாய்ப்பு. ஓசூர் அருகே ஜவலகிரியில் வனத்துறை அமைத்த இரும்பு வேலியை உடைக்க முயன்ற யானை. பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவர்களை விடுவிக்க கோரி முழக்கம். கர்நாடகாவின் பெல்லாரியில் நள்ளிரவில் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி உதவியுடன் கையும் களவுமாக பிடித்த காவலர்கள். விழுப்புரம் சரஸ்வதி பள்ளிக்கு வந்த மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. பூம்புகார் அருகே புஷ்பா படபானையில் சரக்கு வாகனத்தில் தனி அறை அமைத்து மதுபாட்டில்கள் கடத்தல். 400 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவலர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் கடந்த 2 ஆண்டுகளில் 429 மருத்துவர்கள் ராஜினாமா. 20 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் 3க்கு 1 என்று காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல். எங்கள் நாட்டுக்கு சொந்தமான ஒரு சொட்டு நீரை கூட எதிரிகளுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம். சிந்து நதிநீர் ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியாவை எச்சரித்த பாகிஸ்தான் பிரதமர். காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும். தாக்குதல் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அறிவுரை. ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை. நடிகை மஞ்சு லட்சுமியும் விசாரணைக்கு ஆஜரானார். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற உத்தரவு. அனுமதிக்கப்படாத இடத்தில் போராடுவதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அதிமுக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன். அதிமுகவில் பலர் மனப்புழக்கத்தில் இருப்பதாகவும் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். மைத்ரேயனை அதிமுகவில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் ஒழுங்குமுறை குலையக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாக கூறி நடவடிக்கை. மதுரை மாநகராட்சி திமுக மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ய முடிவு என்று தகவல். சொத்து வரி முறைகேடு புகாரில் கணவர் கைதானதை அடுத்து பதவி விலக திட்டம்.
பாமக தலைவராக ஓராண்டு நீட்டிக்கப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்தில் வழங்க அன்புமணி முடிவு. ஓரிரு நாட்களில் டெல்லி செல்கிறார். மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா நோக்கி நகர வாய்ப்பு. ஓசூர் அருகே ஜவலகிரியில் வனத்துறை அமைத்த இரும்பு வேலியை உடைக்க முயன்ற யானை. பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவர்களை விடுவிக்க கோரி முழக்கம். கர்நாடகாவின் பெல்லாரியில் நள்ளிரவில் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி உதவியுடன் கையும் களவுமாக பிடித்த காவலர்கள். விழுப்புரம் சரஸ்வதி பள்ளிக்கு வந்த மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. பூம்புகார் அருகே புஷ்பா படபானையில் சரக்கு வாகனத்தில் தனி அறை அமைத்து மதுபாட்டில்கள் கடத்தல். 400 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவலர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் கடந்த 2 ஆண்டுகளில் 429 மருத்துவர்கள் ராஜினாமா. 20 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் 3க்கு 1 என்று காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல். எங்கள் நாட்டுக்கு சொந்தமான ஒரு சொட்டு நீரை கூட எதிரிகளுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம். சிந்து நதிநீர் ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியாவை எச்சரித்த பாகிஸ்தான் பிரதமர். காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும். தாக்குதல் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அறிவுரை. ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை. நடிகை மஞ்சு லட்சுமியும் விசாரணைக்கு ஆஜரானார். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற உத்தரவு. அனுமதிக்கப்படாத இடத்தில் போராடுவதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அதிமுக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன். அதிமுகவில் பலர் மனப்புழக்கத்தில் இருப்பதாகவும் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். மைத்ரேயனை அதிமுகவில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் ஒழுங்குமுறை குலையக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாக கூறி நடவடிக்கை. மதுரை மாநகராட்சி திமுக மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ய முடிவு என்று தகவல். சொத்து வரி முறைகேடு புகாரில் கணவர் கைதானதை அடுத்து பதவி விலக திட்டம். பாமக தலைவராக ஓராண்டு நீட்டிக்கப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்தில் வழங்க அன்புமணி முடிவு. ஓரிரு நாட்களில் டெல்லி செல்கிறார். மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா நோக்கி நகர வாய்ப்பு. ஓசூர் அருகே ஜவலகிரியில் வனத்துறை அமைத்த இரும்பு வேலியை உடைக்க முயன்ற யானை. பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவர்களை விடுவிக்க கோரி முழக்கம்.
கர்நாடகாவின் பெல்லாரியில் நள்ளிரவில் ஏடிஎம்மை உடைத்து கொள்ளையடிக்கும் முயற்சி. சிசிடிவி உதவியுடன் கையும் களவுமாக பிடித்த காவலர்கள். விழுப்புரம் சரஸ்வதி பள்ளிக்கு வந்த மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. பூம்புகார் அருகே புஷ்பா படபானையில் சரக்கு வாகனத்தில் தனி அறை அமைத்து மதுபாட்டில்கள் கடத்தல். 400 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவலர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் கடந்த 2 ஆண்டுகளில் 429 மருத்துவர்கள் ராஜினாமா. 20 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் 3க்கு 1 என்று காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல். எங்கள் நாட்டுக்கு சொந்தமான ஒரு சொட்டு நீரை கூட எதிரிகளுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம். சிந்து நதிநீர் ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியாவை எச்சரித்த பாகிஸ்தான் பிரதமர். காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும். தாக்குதல் தீவிரமடைய வாய்ப்பிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அறிவுரை.